மீட்டெடுக்கவும் புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான அரசின் மக்கள் விரோத செயலையும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கழகத்தின் சார்பில் பேரணி நடத்த அனுமதித்த எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கும் கழக பேரணியை தலைமையேற்று நடத்திய கழகத்துடைய அமைப்பு செயலாளர் தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் ராஜ்யசபா உறுப்பினர் திருமிகு CV சண்முகம் அவர்களுக்கும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் கலந்து கொண்ட 10,000க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலத்தில் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆளும் பிஜேபி அரசானது மக்களை பற்றியோ சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்தோ கவலைப்பட்டதாக தெரியவில்லை. இந்தியா முழுவதும் உள்ள பெரும்பான்மையான மாநிலங்கள் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே சட்டமன்றங்களை கூட்டி 2024-25க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யும் முயற்சியிலும் தாக்கலும் செய்து கொண்டு வருகின்றன. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் 2024-25 ஆண்டிற்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய அரசு எந்த விதமான பூர்வாங்க சிறு நடவடிக்கையும் இது நாள் வரை எடுக்கவில்லை. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் தலைமையில் ஒரு திட்டக்குழு கூட்டம் கூட்டப்பட்டு முழு பட்ஜெட்டிற்கான முழு வடிவம் பெறப்பட்டது. ஒரு 10 ஆண்டுகளாக புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து போடப்பட்டு வந்திருந்த இடைக்கால பட்ஜெட்டை தடுத்து நிறுத்தி அந்த ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டும் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு மத்திய அரசானது சுமார் 3117 கோடி ரூபாய் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி மாநிலத்திற்கு ஒதுக்கி இருந்தது. அந்த பணத்தை வைத்துக் கொண்டும் மாநிலத்தினுடைய அனைத்து வரிகள் சம்பந்தமான மொத்த வருவாயை வைத்துக் கொண்டும் புதுச்சேரி அரசு கடன் பெறுதலை வைத்துக் கொண்டும் முழு பட்ஜெட் போடப்பட்டது. இந்த ஆண்டு பாராளுமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட யூனியன் பிரதேசங்களுக்கான மத்திய நிதி உதவியில் புதுச்சேரி மாநிலத்திற்கு
சுமார் 3269 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை விட ஏறத்தாழ 159 கோடி ரூபாய் அதிகம். இந்த நிலையில் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவி, மாநில அரசின் வருவாய்கள், அனைத்து துறைகள் சம்பந்தமான வருவாய்கள், சில வங்கிகளிடமிருந்து கடன் பெறுதல் உள்ளிட்ட மொத்த மூலதனத்தை கணக்கில் கொண்டு அரசு நினைத்திருந்தால் தற்பொழுதே சட்டமன்ற கூட்டத்தை கூட்டி தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு 2024-25க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்க முடியும். ஆனால் எந்த ஒரு பழக்க தோஷமும் தெரியவில்லை. இந்த ஆண்டும் குறிப்பாக ஒரு 4 மாதங்களுக்கு அரசின் செலவினங்களுக்காக அனுமதி பெறக்கூடிய ஒரு செயலை அரசு செய்ய இருப்பதாக தெரிகிறது. எனவே ஒரு அரசின் நிதிநிலை அறிக்கை மூலம் மக்களுக்கு இந்த ஆண்டுக்கான அரசால் அறிவிக்கப்படக்கூடிய எந்த ஒரு திட்டத்தினுடைய பயனும் மக்களை சென்றடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலையை புதுச்சேரியை ஆளும் பிஜேபி கூட்டணி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இது முழுமையாக இந்த அரசு மற்றும் தலைமைச் செயலாளர், நிதிச் செயலாளர், துணைநிலை ஆளுநர் ஆகியவற்றோரின் பொறுப்பற்ற செயலாகும். இப்பொழுதும் காலம் இருக்கின்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உடனடியாக கலந்து பேசி மத்திய பட்ஜெட்டில் நம் மாநிலத்துக்கு வழங்கப்பட்டுள்ள நிதி உதவியினுடைய மொத்த தொகையை கணக்கில் கொண்டு மக்களுக்கு ஏற்புடைய வகையில், மக்களுக்கு நலன் பயக்கக்கூடிய நிலையில் முழு பட்ஜெட்டை பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரி மாநிலத்தில் திறந்தவெளி விளம்பரங்கள் தடை செய்யப்பட்டு சட்டம் இயற்றப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை யாரும் அந்த சட்டத்தை மதிப்பதில்லை. இது சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றம் பலமுறை புதுச்சேரியில் பேனர் கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உத்தரவிட்டும் அவ்வப்போது இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுடைய நேரடி தலையீட்டினால் எந்த துறையும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைய தினம் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அனைத்து அரசியல் கட்சிகள், அனைத்து அமைப்புகள், பல்வேறு சமுதாய அமைப்புகள் நீக்கம் நேர எவ்வித ஒரு சிறு அச்சமும் இல்லாமல் தொடர்ந்து பேனர் வைத்துக் கொண்டிருக்கின்றனர்.
அதுவும் குறிப்பாக ஒரு சில கட்சியினர் வைக்கக்கூடிய பேனர்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையினரே பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு நிலையம் உள்ளது. மாவட்ட ஆட்சியர் அவ்வப்போது ஆண்டுக்கு 4 முறை பேனர் தடை சட்டம் அமுல்படுத்தப்படும், உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு தமாஷ் அறிக்கையை தொடர்ந்து வெளியிடுவார். அது போன்ற அறிக்கையை யாரும் மதிப்பதும் கிடையாது. ஒரு ஆளுங்கட்சியில அவ்வப்போது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருப்பவர்களும் ஒரு சில கட்சியினரும் ஒரு சில அமைப்பினரும் பேனர் வைக்கும் போது அதை அரசு நிர்வாகம் தடுத்து நிறுத்தாததால் மற்ற அரசியல் கட்சியினரும் ஏன் நம்ம பேனர் வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து இந்த பேனரை வைக்கின்றனர். இன்றைய தினம் இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பற்ற செயலை மனதில் கொண்டு புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்கள் பொதுமக்கள் முகம் சுளக்கின்ற விதத்தில் ஆபாசமாக குடும்ப திருமண நிகழ்ச்சியில கூட பொதுமக்கள் முகம் சுளிக்கின்ற விதத்துல பேனர் கலாச்சாரம் பெருகி போச்சு. எனவே இந்த பேனர் தடை சட்டத்தை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அமுல்படுத்த வேண்டும் என கடிதத்தின் மூலம் மாவட்ட கலெக்டருக்கும் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. அது பத்திரிகை வாயிலாக செய்தியாக வந்திருக்கிறது. அந்த செய்தி வந்தவுடனே மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியுடைய அந்த கருத்தை ஏற்று அதிமுக சார்பில் நகர பகுதியில் வைக்கப்பட்ட அனைத்து பேனர்களையும் அகற்ற வேண்டும் என்று கழகத்தின் சார்பில் நாங்கள் உத்தரவிட்டோம். அந்த அடிப்படையில் அனைத்து பேனர்களும் அகற்றப்பட்டுள்ளது. ஒரு சில பேனர்கள் ஏதாவது ஒரு இடத்துல தெரியாமல் கூட அகற்றப்படாமல் இருக்கலாம். அதையும் இன்னைக்கு நாங்கள் அகற்ற சொல்லிடுவோம். அதிமுகவை பொறுத்தமட்டில் புதுச்சேரி மாநில அரசானது, புதுச்சேரி மாநிலத்துடைய மாவட்ட நிர்வாகம் திறந்தவெளி விளம்பரங்கள் தடை சட்டத்தை முழுமையாக கட்சி பேதமின்றி விருப்பு வெறுப்பின்றி பெரிய பதவியில் உள்ளவர்கள், சின்ன பதவியில் உள்ளவர்கள், பல்வேறு ஜாதி ரீதியான அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் நேர்வழியில் இந்த சட்டத்தை அமுல்படுத்துமேயானால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக புதுச்சேரி மாநிலத்தில் பேனர் வைப்பதை நாங்கள் தவிர்ப்போம். இது எங்களுடைய கழகத்தினுடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுவோம். இந்த ஒரு விஷயத்துல மாவட்ட ஆட்சியர் புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள், சமூக சமுதாய ஜாதிய ரீதியான அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் இவர்கள் சம்பந்தமான ஒரு கூட்டத்தை, ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து இந்த பேனர் தடை சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பதற்கு உரிய வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லாமே ரொம்ப அமைதியாகிறீங்க. புயலுக்கு முன்னே அமைதி மாறிக்குது. நாங்க வச்சோம், அப்புறம் மாவட்ட தலைமை நீதிபதி எடுக்க சொன்னாரு, எடுத்துட்டோம். யார் கேட்கிறாங்க? பரவாயில்ல. நீங்க அதாவது இங்க புதிய தலைமையுடைய ரிப்போர்ட்டர், அங்க புதிய தலைமையுடைய கேமராமேனு, நோ ப்ராப்ளம், தப்பு கிடையாது. நாங்க மாவட்ட நிர்வாகம் திறந்தவெளி விளம்பரங்கள் தடை சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துறாங்கன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாம பாரபட்சம் இன்றி அமுல்படுத்துறாங்கன்னா அதுக்கு அதிமுக நாங்க துணை நிற்போம். இதுல எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இப்போ ஒரு 10 நாளைக்கு பிறகு இன்னொரு கட்சியாரன் பேனர் வைப்பா, அதை பார்த்துன்னு முதல்ல குறிப்பா இருங்க குறிப்பா ஒரு நிமிஷம், குறிப்பா இல்ல எதிர்த்து போராட வேண்டிய அவசியமே கிடையாது.
சட்டத்தை அமுல்படுத்த வேண்டிய அதிகாரிகள். இன்னும் சொல்ல போனா இன்னொரு முக்கியமான பிரச்சனை நீங்க கொஞ்சம் எழுதணும் சார். இது என்னன்னா, இல்ல பேனர் தடை சட்டம் அமுல்ல இருக்குது. இது வந்து அனுமதி இல்லாம பேனர் வைக்க கூடாது எல்லாம் சொல்லக்கூடாது. அனுமதியை யாருமே கொடுக்க கூடாது, அதான் சட்டம். அப்படி மீறி அனுமதி கொடுக்குறாங்கன்னா, எந்த துறையினுடைய அதிகாரி அனுமதி கொடுக்குறாரோ அவர் குற்றவாளி. அவங்க பேர்ல உரிய நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷன் மேல பேனர் வைக்கிறது, அரசு கட்டிடத்தின் மேல பேனர் வைக்கிறது, பல்வேறு கட்டிடத்தின் மேல பேனர் வைக்கிறது, இதை கூட அகற்ற முடியாத ஒரு காவல்துறை இருக்கிறாங்கன்னா இது வந்து கேவலமான ஒன்று. முதல்ல வந்து காவல்துறைக்கு இந்த பேனர் கலாச்சாரத்தை ஒழிப்பதில் நெஞ்சு உறுதி வேண்டும். இருக்குதா? நீங்க போய் பாருங்க சார், இந்த அரசு விழா நடக்குது. அதுக்கு அடுத்தது வந்து அரசு விழாக்கள் கூட விளம்பர பேனர்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அரசு விழா நடக்குதுன்னா முதலமைச்சர் அவர்களே வருக, துணைநிலை ஆளுநர் அவர்களே வரல, இந்த மந்திரியே வருக, அந்த பிரதான மந்திரியே வருக, இவரு வரலாம். இந்த பேனரும் முதல்ல வைக்க கூடாது. உள்ள இருக்க மட்டும் ஒரு நிகழ்ச்சி சம்பந்தமா ஒரு பேனர் கட்டிக்க வேண்டியதுதான், மற்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அரசு விழால ஏன் வீண் விளம்பரம்? உங்களுக்கு அரசு விழா தானே. அரசு விழாக்களில் வீண் விளம்பரங்களை சம்பந்தப்பட்டவர்கள் தவிர்ப்பது நலம். புதுச்சேரிக்கு மட்டும் எவ்வளவுன்னு கேக்குறியா? புதுச்சேரி மட்டும் கேக்குறியா இல்ல மொத்தம் எவ்வளவுன்னு கேட்க வரியா? யூனியன் பிரதேசத்துக்கு கடந்த ஆண்டு வந்து 3117 கோடி, இந்த ஆண்டு வந்து 3269 கோடி. கடந்த ஆண்டு வந்து திருத்திய மதிப்பீட்டுல வந்து ஆரியில வந்து 3388 கோடி, இந்த ஆண்டு வந்து 3269 கோடி திருத்திய மதிப்பீடு சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 மாசம் முடியும். அது தேவையில்லை உங்களுக்கு. மத்திய அரசாங்கத்துடைய நிதி உதவி போதும். இது திருத்திய மதிப்பீடுனா சில திட்டங்களுக்கு பணம் அதிகமா கேட்பாங்க, கொடுப்பாங்க. அப்போ அது வேற விஷயம். மத்திய அரசாங்கம் கடந்த ஆண்டு வந்து 3117 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கிறதுக்கு முன்பே துணைநிலை ஆளுநர் அவர்கள் திட்டக்குழு கூட்டத்தை கூட்டி பட்ஜெட்டுக்கான இறுதி ஃபிகரை வந்து முடிவு செஞ்சாங்க. உடனே வந்து முழுமையான பட்ஜெட் போடப்பட்டது. அவங்க வந்து ஜனவரி மாசம் 27ஆம் தேதி அந்த திட்டக்குழு கூட்டத்தை கூட்டினாங்க. இன்று வரைக்கும் வந்து புதுச்சேரி மாநிலத்தோட துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஏன் வந்து திட்டக்குழு கூட்டத்தை கூட்டல? தேர்தலில் நிற்பதில் காட்டக்கூடிய ஆர்வம் திட்டக்குழு கூட்டத்தில் இல்லையா? ஆமா ஆமாங்க, இது வந்து ஆளுநருடைய கடமை. அது திட்டக்குழு கூட்டம் அவங்க தான் அதுக்கு சேர்மன். அவங்க கூட்டணும்னு சொல்லிட்டு அன்பான வேண்டுகோள் என் அன்பு சகோதரி துணைநிலை ஆளுநருக்கு. ஆக சட்டமன்றத்தில் நாங்கள் உறுப்பினராக இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாநிலத்தினுடைய நலன் சம்பந்தமா சட்டமன்ற நடவடிக்கை சம்பந்தமா அக்கறை உள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மட்டும் பொதுமக்கள் புரிந்து கொள்கின்ற விதத்துல நீங்க செய்தியை சொல்லணும். இப்படி யார் செய்வாங்க? அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் தனித்து போட்டியா கூட்டணியா என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் உரிய நேரத்தில் தெரிவிப்பார். நிச்சயமா போட்டியிட வலியுறுத்துவோம். நாங்கள் அதற்கான பணிகளை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதற்கு சாட்சி தான் நேற்று முன்தினம் வந்த ஒரு 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்ட ஒரு மகத்தான பேரணி. நீங்க வந்து 1000க்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டார்கள் சொன்னதெல்லாம் சந்தோஷம் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு கண்ணு தெரியல. ஒருத்தர் வந்து சும்மா 2000க்கும் உட்பட்டவர் கலந்து கொண்டாருன்னு போட்டீங்க. ஸ்ரீதர், நான் ஒன்னும் சொல்லல. ஏன்பா ஒரு 5000க்கும் மேற்பட்டவர்கள்
இல்ல பல்லாயிரக்கணக்கானவர் போட மாட்டீங்களா நீங்க? அதிமுக ஒரு பெரிய ஒரு சிறப்பா பேரணி நடத்தணும்னா என்னுடைய சகோதரர்கள் விருப்பம் இல்லையா? நாங்க வந்து ஒரு 5000 பேர் வந்துட்டு 50,000 பேர் போட்டு நான் சொல்றோம் இல்ல, 10,000க்கு மேற்பட்டவர்கள் வந்தோம். ஒரு நீங்க எல்லாத்தையும் கூடி கீடி கழிச்சு கீசி ஒரு 5000க்கு மேற்பட்டவங்க சொல்லலாம்ல. விருப்பம் இல்லையா உங்களுக்கு? மனசு லைட்டா வலிச்சுது சில சேனல்லாம் பார்க்கும்போது, என்னடா இது இவ்வளவு குறைவா சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் வந்து யார் பேருமே சொல்லல பாண்டிச்சேரியில. அட்லீஸ்ட் இந்த முன்னில வகுத்தாங்கன்னு சொல்லி கூட இருக்கலாம், இல்ல ரவி பேரை சொல்லிருக்கலாம், இல்ல உடையார் மைக்கேல் சுமுண்டாங்க, அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. இல்ல, கடும் உழைப்பில் புதுச்சேரி நகர கழக செயலாளர் ஐயா நீ 10,000 மேற்பட்டு சொல்லலாம், 99,000 சொல்லிட்டான். எங்களுக்கு தெரியாத உங்க கதை, இதெல்லாம் பேசாதீங்க. இது செல்லாது இந்த வார்த்தை. 99,000 போடுறேன்னா 10,000 மேற்பட்டு சொல்ல, 5,000 மேற்பட்டு சொல்ல, பரவாயில்லன்னு 7 வந்து 4,000 மேற்பட்டு சொன்னேன். கவனிச்சுருந்த கேட்டாச்சு சொல்லலாம். நீங்க இல்ல போலீஸோட ஆத்தன்டிகேட் அவங்க எல்லாம் ஊர்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. நீங்க லாஸ்ட் ஒண்ணு கேட்டிருந்தீங்கன்னா டிவைட் பண்ணி சொல்லிருக்கலாம். நோ ப்ராப்ளம். எப்படியா சிறப்பா நடந்தது. உங்களை எல்லாருடைய ஒத்துழைப்புலாம் நீங்க கொடுத்தீங்க, நன்றி. கடும் வெயில்லையும் மேலே ஏறி உட்காந்து படம்லாம் எடுத்தீங்க, போனீங்க, சந்தோஷம். இந்த ட்ரோன் கேமரா வச்சவங்களுக்கு நன்றி. அவங்க 3 பேர் வச்சாங்க, 3 பேரும் ஆளை காணாங்க.